அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர். ரோண்டா பர்னேயோட த மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கான ப்ராக்டிஸை பார்க்க போறதுக்கு முன்னாடி போன செஷன்ல நான் என்னெல்லாம் உங்களுக்கு சொன்னேங்கிறத இப்போ சொல்லிடுறேன். அதாவது 23 அண்ட் 24 ப்ராக்டிஸ் பார்த்தோம். இந்த 23rd அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காற்றுக்கு நம்ம கிராட்டிடியூட் சொல்லணும் அப்படிங்கிறது. அதாவது நம்ம காற்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்பவுமே நமக்கு அவைலபிள் ஏர். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சுவாசிக்கிற மூச்சு மேல ரொம்ப பெருசா நம்ம அதை பத்தி கவனம் செலுத்த மாட்டோம். ஆனா ஒரு செகண்ட் நமக்கு அந்த மூச்சை இழுத்துட்டு மூச்சு வெளியில விடாம இருந்தோம்னா என்ன ஆகும், ஒரு ஃபியூ மினிட்ஸ் கூட நம்மளால அப்படி இருக்க முடியாது. அதனால நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கிற நம்ம சுவாசிக்கிற இந்த காற்றுக்கு நாம எப்பவுமே நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான். பொதுவா நமக்கு எது எப்பவுமே அவைலபிளா இருக்கோ அதை நமக்கு அதை பத்தி நம்ம யோசிக்கவும் மாட்டோம், அதுக்கு பெருசா மதிப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம வீட்லயே நம்ம அம்மா எப்பவுமே நமக்கு அவைலபிளா இருந்தா அம்மாவை பத்தி நம்ம யோசிக்க கூட மாட்டோம், பெருசா அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். ஆனா அது இல்ல அப்படிங்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமே. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஸோ ஒரு ஒரு நிமிஷமும் நீங்க சுவாசிக்கும் பொழுது இதை கவனத்துல வச்சுட்டு எப்பவுமே நம்ம காற்றுக்கு நம்ம நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க இருக்கணும் மாஸ்டர். இதுதான் அந்த பிராக்டிஸ். என்னன்னா நீங்க 5 தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும். அந்த மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுங்கிறது ஒரு நல்ல டெப்தா இருக்கணும், நல்ல ஆழமான ஒரு சுவாசமா இருக்கணும். அந்த மாதிரி நீங்க 5 தடவை மூச்சு இழுத்து விடும்போது 5வது தடவை வெளியில விட்டுட்ட பிறகு நீங்க தேங்க்யூ அப்படிங்கிற வேர்டை சொல்லணும். அவ்வளவுதான். இதுதான் அந்த பிராக்டிஸ். அடுத்தது அடுத்த பிராக்டிஸ் என்னன்னா, நம்ம அந்த மேஜிக் வேண்ட் அப்படிங்கிறது, அதாவது 24th டே 24க்கான பிராக்டிஸ். ஸோ இதுல இப்ப நீங்க யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனா உங்களுக்கு அது அவங்க கிட்ட போய் ஒரு பிசிக்கலா போய் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த பயிற்சியை நீங்க யூஸ் பண்ணலாம். இது என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதாவது அவங்க கூட போய் அவங்கள பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால போய் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்னா, அவங்களோட உடல்நிலை நல்ல சீரா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு, அதுக்கப்புறம் அவங்க அந்த உடல்நிலை சரியாயி ஆரோக்கியமா இருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த உங்ககிட்ட அவங்க சொல்றாங்க, அந்த நியூஸை உங்ககிட்ட சொல்றாங்க. நீங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அதனால அவங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட சந்தோஷத்தையும் சேர்த்து நீங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற அந்த நன்றி உணர்வுடைய ஆற்றல் சக்தியை நீங்க அவங்கள நோக்கி நீங்க செலுத்தும் பொழுது அவங்களுக்கு அந்த சக்தி போய் சேருங்கிறாங்க. ஸோ அதனால அவங்க குணமடைய அதிகமான வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா குணமும் ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவிங்கிறாங்க. அவங்க கூட இருக்க முடியலனாலும் நாம இந்த நன்றி உணர்வுடைய ஆற்றல் சக்தியை அவங்களுக்கு கொடுக்கறது மூலியமா நீங்க அவங்களுக்கு பெரிய உதவி செய்றீங்க அப்படிங்கிறது தான் இந்த 24வது பயிற்சி. ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போற பயிற்சி என்னன்னா, இதுல கொடுத்துருக்க இந்த மேஜிக் பிராக்டிஸ்ல 25வது டே 25 கியூ த மேஜிக் அப்படிங்கிறது. ஸோ என்ன இந்த கியூ த மேஜிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு ஒரு சைன் காட்டும். இந்த கியூ த மேஜிக் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு குறி. அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, இது நல்லா போகுமா போகாதான்னு பிரபஞ்சமே நீ எனக்கு ஒரு சைன் காட்டு அப்படிங்கும்போது அது காட்டும் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த கியூ த மேஜிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மேஜிக் நம்ம ஒரு ஃபன்னா ஒரு கேம் மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. ரோண்டாவுடைய ஃபேவரட் ப்ராக்டிஸும் இதுதானா, அவங்களுக்கு எப்பவுமே இந்த இந்த ப்ராக்டிஸ் பண்றதுக்கு அவ்வளோ இஷ்டமா. ஸோ நம்ம யூனிவர்ஸை நம்ம ஃப்ரெண்டா நம்ம நினைச்சுக்கணும். யூனிவர்ஸுங்கிறது எப்பவுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, எப்பவுமே பிரபஞ்சம் நம்ம மேல ஒரு கேரோட தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் பிரபஞ்சமும் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுது, அதை தான் கொடுக்குமும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு எடுத்து அப்படியே பிரபஞ்சம் கொடுத்துற. அது எப்படி கொடுக்கும்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னா, கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்துக்கு நீங்க கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அந்த அந்த விஷயத்துக்கு நீங்க உங்களுடைய நன்றி உணர்வை செலுத்தும் பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்குங்கிறாங்க. ஸோ இப்ப உதாரணத்துக்கு நீங்க இந்த கியூ அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படுறீங்க, அதை நீங்க மனசுல நினைக்கும் போது அது உங்க கண்ணு முன்னாடி அது தெரியும்.
ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படும் பொழுது அதை பத்தி யோசிக்கிறீங்க. ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த கார், இந்த மாடல் எனக்கு கார் வேணும், இந்த கலர் கார் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க வாங்குறதுக்காக. அப்போ நீங்க எதாச்சியா வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மாடல் அந்த கலர் கார் வந்து உங்க கண்ணில் படும். ஸோ அப்போ வந்து அந்த காருக்கு நீங்க வந்து ரொம்ப, அந்த மெட்டீரியலுக்கு நீங்க வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஒரு நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுடைய ஹெல்த்துக்கு நிறைய நிறைய டைம்ஸ் இந்த ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்து நமக்கு கேட்டிருக்கோம். ஸோ அப்படி கேட்கும் பொழுதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நீங்க நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ ஒரு போலீஸ் கார் பாக்குறீங்க, இல்ல ஒரு போலீஸ் மேனையே நீங்க பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பு, செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டிக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்க நடந்து போகும்போது ஒரு 2 பேர் வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, நல்ல விஷயங்களுக்கு, அதாவது நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்துறது. இப்போ நீங்க வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான பாடி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க சிந்திக்கிறீங்க. அப்போ நீங்க வெளியில போகும்போது பாத்தீங்களா, நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அதே பர்ஃபெக்டான ஒரு பாடியோட ஒருத்தவங்க, ஒரு பர்சன் உங்க முன்னாடி நடந்து வராங்கன்னா, அப்போ நீங்க வந்து உங்களுடைய பெர்ஃபெக்ட்டான பாடிக்கு நீங்க நன்றி உணர்வு செலுத்தணும். அதே மாரி ஒருத்தவங்க சிங்கிளா இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக்கா ஒரு பார்ட்னர் வேணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அன்பான ஒரு பெர்ஃபெக்ட் கப்பிள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி தென்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பெர்ஃபெக்ட் பார்ட்னருக்கு நம்ம நன்றி உணர்வு செலுத்துறது. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பீங்க. குழந்தைங்க வேணும் அப்படின்னு ஆசைப்படும்போது உங்க கண்ணு முன்னாடி அழகான குழந்தைங்கள நீங்க பார்க்க வரும். அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு, அந்த ஃபேமிலிக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும். ஒரு ஏடிஎம் மிஷின், அதுல நிறைய கியூ நிக்குதுன்னு அதை நீங்க வந்து பாக்குறீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்துறது. இப்போ நீங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க, உங்க நெய்பர்ஸ் வந்து உங்களை ஒரு காஃபியோ டீக்கோ கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க வந்து உங்க நெய்பர்ஸ்க்கு வந்து நன்றி உணர்வு செலுத்தணும். நீங்க வாக்கிங் போகும்போது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க பாக்குறீங்க, அவங்க வந்து ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையை வந்து இப்படி ஆட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு, அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மெட்டீரியல் திங்ஸ், நீங்க காரு வாங்கலாம், வீடு வாங்கலாம்னு ஆசைப்படுவீங்க, மோட்டார் சைக்கிள், லேப்டாப்பு, என்னெல்லாம் ஒரு சோஃபா வாங்கலாம்னு ஆசைப்படுவீங்க. ஸோ இப்படி எவ்வளவோ ஆசைகள் வந்து இந்த மெட்டீரியல் டிசையர்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. இது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு ஒரு கியூவா இந்த யூனிவர்ஸ் வந்து காட்டிட்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து நீங்க எப்பெல்லாம் அதெல்லாம் உங்க கண்ணில் படுதோ அப்பெல்லாம் நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறதா. இதுதான் வந்து அவங்க வந்து இதை வந்து ஒரு கேமா, ஒரு ஃபன்னாவே நீங்க வந்து எவ்ரிடே இந்த இதை வந்து நீங்க பண்ணலாம். அதாவது கிராட்டிடியூட வந்து நீங்க ஒரு கேமா கூட நீங்க விளையாடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம நிறைய டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம திங்க் பண்றது கண்டிப்பா நம்ம கண்ணு முன்னாடி படும். சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது ஒரு திங்கிங்ல இருப்போம், அப்ப நம்ம நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதை வந்து ஒரு கேமா நீங்க விளையாடும் போது உங்களுக்கு வந்து அந்த நன்றி உணர்வை நீங்க சொல்லணும்னு இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு டைமும் வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு. அதாவது இந்த விஷயத்துக்கெல்லாம் நீ வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படின்னு எவ்ரி டே அது வந்து உங்க கண்ணு முன்னாடி சில சைன்ஸ் எல்லாம் காட்டி, நீ எல்லா சமயமுமே நன்றி உணர்வோட இரு அப்படிங்கறத அது சொல்லிட்டே இருக்குமா. அதுதான் இந்த பிராக்டிஸ் இது. ஸோ இப்போ காலையில நீங்க ஆஃபீஸ் போறீங்க, உங்களை பார்த்து யாராவது வந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இனிய காலை பொழுதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் நீங்க போகும்போது சில மக்களை பாக்குறீங்க, அவங்க ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் தெரியுது, சந்தோஷமா சில பேர் உட்காந்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு நீங்க நன்றி உணர்வு செலுத்தணுங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க நடந்து போகும்போது யாராவது இன்னொருத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்றது உங்க காதுல எதர்ச்சியா விழுகுதுங்கும் போது இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு செலுத்திடணுமா உடனே அப்படி. ஸோ இந்த மாதிரி வந்து கணக்கே இல்லாம இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு நன்றி உணர்வு சொல்லணுங்கிறத பல வகையில நமக்கு சொல்லிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே நீங்க இந்த பாக்குற விஷயங்கள் எதுவுமே தவறா போகாதான். ஸோ ஒன்னொன்னும் நீங்க பாக்குறது எல்லாமே இந்த பிரபஞ்சம் இதை உணர்த்துறதுக்காக தான் உங்க கண்ணில் பட வைக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு, இது எல்லா விஷயத்துக்குமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா தான் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ ரோண்டா வந்து இந்த பிராக்டிஸை ரொம்ப ஜாலியா அவங்க ஒரு ஒரு தடவையும் பண்ண பண்ண இப்போ அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சாம். அதாவது இதை ஞாபகம் வச்சுதான் நான் நன்றி உணர்வு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லையா.
அதாவது ஒரு விஷயத்த அவங்க பார்க்கும்போது டக்குன்னு உடனே அவங்களுக்கு வந்து மனசுல இம்மீடியட்டா அவங்க வந்து ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங்கை கொண்டு வந்து அவங்க சொல்லிடுவாங்களாம். ஸோ இது வந்து என்ன என்ன இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும் பொழுது என்னன்னா நம்மளுடைய அந்த நன்றி உணர்வை நம்ம ஒரு செயல்பாட்டிலே வச்சிருக்கோம். அது எப்பவுமே அந்த ஆற்றல் சக்தி அப்படிங்கிறது எப்பவுமே செயல்பட்டுட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோண்டா ஒரு கால் வந்தா கூட அவங்க ஃப்ரெண்டோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாராவது வந்து கால் பண்ணாங்கன்னா உடனே பேசி முடிச்சுட்டு அந்த காலுக்கு அவங்களுக்கும் ரொம்ப நன்றி உணர்வு செலுத்துவாங்களாம். அதே மாதிரி இப்போ வீட்டில் கிச்சன்ல ஏதாவது அப்ளையன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு மிக்சியோ கிரைண்டரோ ஏதாவது வந்து ரிப்பேர் ஆனா கூட நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற அப்ளையன்ஸுக்கு நம்ம வந்து கிராட்டிடியூட் சொல்லணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ உங்க வீட்ல வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துவீங்க, அதாவது ஏதாவது ஒரு பிளான்ட் வந்து வளர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்படுது அப்படிங்கும் பொழுது நல்லா ஹெல்த்தியா இருக்கிற பிளான்ட்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து நன்றி உணர்வு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இப்ப யாராவது உங்ககிட்ட வந்து இந்த இந்த டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இந்த வெதர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இயற்கைக்கு நம்ம வந்து நன்றி உணர்வு செலுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுல நன்றி உணர்வு சொல்றதுக்கு இருக்கு அப்படிங்கிறத அது சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதுல 7 விஷயங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எவ்ரிடே இந்த மாதிரி ஒரு கியூ வந்து அது காட்டிட்டே இருக்கு இல்லையா, சயின்ஸு. அதுல நீங்க பார்க்கக்கூடிய விஷயத்துல 7 விஷயங்கள் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வு சொல்லலாம். ஏன்னா நிறைய நீங்க கண்ணில் படுற மாதிரி வரும். அதுல 7 மட்டும் நீங்க எடுத்துட்டு இதுக்கு வந்து நீங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸை நீங்க பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இப்படி நீங்க பண்ண பண்ண என்ன ஆகும்னா நீங்க வந்து ரொம்ப அலர்ட்டாவும் ரொம்ப அவேர்னஸோட அந்த விழிப்புணர்வு வந்து ரொம்ப அதிகரிக்குங்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இவ்வளோ நாளா நோட்டீஸ் பண்ணாத நிறைய விஷயங்களை வந்து நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய அந்த விழிப்புணர்வும் வந்து எப்பவுமே இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால உங்க அந்த கிராட்டிடியூடுக்கும் அதிக சக்தி கிடைக்கும். அதனால நீங்க ஈஸியா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் சீக்கிரமே வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸ் இதுதான். இங்க முதல்ல வந்து நம்மளுடைய கவுண்ட் யோர் பிளெஸ்ஸிங்ஸ், அந்த 10 பிளெஸ்ஸிங்ஸை நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுதான் அது. செகண்ட் வந்து நீங்க எப்பவுமே அலர்ட்டா இருந்துக்கணும். அதாவது உங்களை சுத்தி நன்றி உணர்வு செலுத்துறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க நல்லா பார்க்கணும். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க நன்றி உணர்வு சொல்லணும். அது வந்து 7 கிராட்டிடியூட்ஸ், 7 விஷயங்களுக்கு நீங்க செலக்ட் பண்ணி நீங்க சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் மேஜிக் வேர்டு. இந்த மேஜிக் வேர்டுங்கிறது என்னன்னா அந்த கூழாங்கல் படுக்கும்போது நீங்க கையில அந்த கூழாங்கல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கான நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதுக்கு நீங்க வந்து கிராட்டிடியூட் சொல்லிட்டு படுக்கிறது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். திரும்ப திரும்ப அவங்க வந்து என்ன, ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் இது. இதெல்லாம் வந்து நீங்க டெய்லியும் பண்ணும் பொழுது உங்க மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வருங்கிறாங்க. அதாவது நம்ம நிறைய அன்னெசரி தாட்ஸ் தான் நம்ம மைண்டுக்குள்ள நிறைய சமயத்துல ஓடுது. ஸோ அதனால தான் நம்ம அன்னெசரி ப்ராப்ளம்ஸையும் நம்ம ஈர்த்துருவோம். இதுல சொல்றது எல்லாமே என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து இவங்க ஒரு ஒரு சாப்டர்லயுமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளுடைய எண்ணங்கள் அதுல வந்து நமக்கு தேவையான விஷயங்களை பத்தி யோசிக்கிறோமா, இல்ல நமக்கு தேவை இல்லாத விஷயங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோமாங்கிறத நீங்க வந்து ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு நிமிஷமுமே நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை வெளிப்படுத்துறோமோ அதை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். அதுவும் இந்த ஈர்ப்பு விதி மூலியமா நம்ம அதை அட்ராக்ட் பண்ணுவோங்கிறது தான் ரோண்டா வந்து ஒரு ஒரு பயிற்சியிலையுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்த ப்ராக்டிஸ் என்னன்னா டே 26க்கானது. இது என்னன்னா மேஜிக்கலி டிரான்ஸ்ஃபார்ம் மிஸ்டேக்ஸ் இன்டு பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு தவறு தெரியாம தப்பு பண்ணியிருப்போம். அந்த பண்ணின தப்புக்கு நம்ம ரொம்ப வருத்தமும் பட்டுட்டு இருப்போம். ஸோ இந்த பயிற்சியில அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய தவறுகளை நம்ம பிளஸ்ஸிங்ஸா எப்படி மாத்துறது அப்படிங்கிறது தான். ஸோ இதுல ஒரு முக்கியமான ஓப்ரா வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. டேர்ன் யுவர் wounds into wisdom அப்படிங்கிறது. உங்களுடைய வலிகளை ஞானமா மாத்துறது அப்படிங்கிறது தான். ஸோ இதைதான் எக்கார்ட் டோலியுமே சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பெயின் அண்ட் சஃபரிங்ஸை அதை வந்து நீங்க ஞானமா மாத்துறதுங்கிறது. ஸோ இதுக்கான இந்த பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பயிற்சியும் கூட. இதை செய்யறது வந்து ரொம்ப ஈஸியும் கூட. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க செய்யற ஒரு ஒரு மிஸ்டேக்லயும் ஏதாவது ஒரு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு தவறுக்குள்ளேயும்
ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதுக்குள்ள மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம அதை பார்க்க மாட்டோம். நம்ம செஞ்ச தவறை மட்டும்தான் பார்த்துட்டு, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குற்ற உணர்வுல போய் மாட்டிப்போம். அதை நினைச்சு பல வருஷமா வருத்தப்பட்டுட்டே கூட இருப்போம். நம்மளே நம்மளை மன்னிக்க முடியாம அந்த வலியை வந்து சுமந்துக்கிட்டே தான் இருப்போம். லெட் கோ பண்ண முடியாமல்லாம் கூட இருக்கும். இப்படி ஒரு தப்பு நான் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த தப்புக்குள்ளேயும் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம குழந்தைங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஃபர்ஸ்ட் எழுத கத்துக்குது, இல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்குதுங்கும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வந்து நம்ம அவங்கள பார்த்து ஐயோ! கஷ்டப்படலாம் மாட்டோம். எப்படியுமே வந்து அவங்க அப்படி ஒரு சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா, ஒரு 4, 5 தடவ தப்பு பண்ணி தான் கீழ விழுந்து எழுந்து தானே சைக்கிள் கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். செகண்ட் தாட்டே வச்சுக்க மாட்டோம். அதே மாரி தான் நமக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, நம்ம மேல நம்ம ரொம்ப ஹார்ட் ஆயிடுறோம். நம்மள நம்ம ரொம்ப தண்டிச்சுக்கிறோம். நம்மள நம்ம மன்னிக்காம ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம் நம்மள நாமளே. ஸோ நம்ம மனுஷனா பொறந்தவங்க எல்லாருமே தப்பு பண்றதுங்கிறது இயற்கை தான். ஸோ இந்த அக்செப்டன்ஸ்க்கு நம்ம வந்துரணும். தப்பு பண்றதுங்கிறது வந்து வி ஆர் அலவுட் டு டூ மிஸ்டேக்ஸ். ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்கணுமே. அதே சமயம் அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து என்ன பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு எப்படி சாய்ஸஸ் இந்த சாய்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்றதுக்கு இதுதான் எனக்கு வேணும் வேணான்னு நமக்கு சாய்ஸஸ் இருக்கு. அதுக்கு எப்படி ஃப்ரீடம் இருக்கோ அதே மாதிரி நமக்கு மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கும் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மிஸ்டேக்ஸ்ல வந்து நம்ம கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். ஏன்னா நம்ம தவறு செய்யும் போது அது நம்மளை ரொம்ப டெப்தா ஹர்ட் பண்ணுது. பயங்கர பெயின்ஃபுல்லா வேற இருக்கு. பயங்கரமான ஒரு சஃபரிங்கும் குடுக்குது. ஒரு பேட் கான்சிக்வன்சஸையும் நம்ம ஃபேஸ் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, அப்பதான் நம்ம வந்து அதுக்கான லெசன லேர்ன் பண்ணுவோம். ஸோ, அதுக்கான லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த லெசன நீங்க லேர்ன் பண்ணலன்னா, திரும்ப திரும்ப செஞ்ச மிஸ்டேக்ஸையே நீங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பீங்க தான். அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனும் கூட. பட் இங்க என்னன்னா, நீங்க லெசன் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த மிஸ்டேக்க திருப்பி செய்ய மாட்டீங்க. ஸோ லைஃப் அதுக்கான குட் கான்சிக்வன்சஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா இங்க என்ன நம்ம செய்யணும்னா, இப்போ ஒரு தவறு செஞ்சுட்டீங்கன்னா, ஆமா அந்த தவற நான் தான் பண்ணுனேன்னு அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஏத்துக்கிற மனநிலைக்கு நீங்க வந்து வரணும். ஆனா பொதுவா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஏத்துக்க மாட்டோம். தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்ணுவோம். என் மேல ஒண்ணும் தப்பு இல்ல, உன்னால தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம செஞ்ச தவறுக்கு ப்ளேம வந்து அடுத்தவங்க மேல போய் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க மேல ப்ளேம் பண்ணும் பொழுது, நம்ம லெசன்ஸ லேர்ன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இன்னும் அதிகமா என்ன பண்ணுவோம், அதிகமான பேட் கான்சிக்வன்சஸ நம்ம திரும்ப திரும்ப அட்ராக்ட் பண்ணுவோம். திரும்ப திரும்ப சேம் மிஸ்டேக், சேம் சிச்சுவேஷன் தான். ஸோ அதுதான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு ரோட்ல ரொம்ப ஃபாஸ்டா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து உங்க காரை ஸ்டாப் பண்ணி என்ன பண்றாங்க, அவங்கள புடிச்சிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து ரொம்ப பயந்துருவீங்க. உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த போலீஸ் கிட்ட வந்து அந்த போலீஸ ப்ளேம் பண்றீங்க. நான் வந்து அந்த போலீஸ் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாது. அவங்க என் கண்ணு முன்னாடி சைடுல நின்னுட்டு இருந்தாங்கன்னா, நான் கார வந்து ஸ்லோ பண்ணியிருப்பேன். இந்த மாரி எனக்கே தெரியாம ஒரு புஷ்ஷுக்குள்ள இந்த ஒளிஞ்சிருந்துட்டு, நம்ம கார வந்து புடிக்கிறது என்னோட தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி போலீஸ வந்து நம்ம ப்ளேம் பண்றது உண்டு. பட் இங்க தப்பு யார் மேலனா நம்ம மேல தான். அந்த ரோட்டுக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குங்கும்போது, அந்த லிமிட்ல தான் நம்ம வரணும். அத தாண்டி ஸ்பீடா ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் நம்ம யார ப்ளேம் பண்றது? போலீஸ வந்து ப்ளேம் பண்றது. யூசுவலா வந்து அவங்க நான் யாருமே இல்லன்னா கூட நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்ணணுமா இல்லையாங்கிறதுக்காக தான் அவங்க வந்து தெரியாம கேமரா வைக்கிறதும், தெரியாம மறைஞ்சிருக்கிறதும் இந்த போலீஸ் எல்லாம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அது தவறு நம்ம மேல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஸோ இந்த 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 விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம்? ஒத்துக்க மாட்டோம். ப்ளேம் பண்ணுவோம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்? மறுபடியும் மறுபடியும் சேம் மிஸ்டேக்க நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். நம்ம ஹியூமனா இருக்கும் பொழுது நம்ம தவறு செய்யறது வந்து இயல்புங்கிற அந்த நேச்சர வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து எப்படி நம்ம பாடத்தை கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராட்டிடியூட் மூலியமா தான் இந்த பாடத்தை கத்துக்க முடியுங்கிறாங்க. ஸோ நீங்க என்ன மாரி மோசமான தவறு செஞ்சாலுமே, எவ்வளோ பெரிய மோசமான தவறா இருந்தாலுமே, அந்த தவறுக்குள்ளேயும் வந்து பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து அதுக்கெல்லாம் கிரேட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா, நெறைய பிளஸ்ஸிங்ஸ அட்ராக்ட் பண்ணுவீங்க. இல்ல நான் வந்து ப்ளேம் பண்ணுவேன் அப்படின்னா, நெறைய மிஸ்டேக்ஸ தான் நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீங்க வந்து
ஏதா ஒரு மிஸ்டேக் உங்க வாழ்க்கையில பெருசா பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த அதாவது அது என்ன மாரி மிஸ்டேக்கா இருந்தாலும் சரி, இப்ப யாரையாவது ரொம்ப டெப்த்தா நம்பியிருப்பீங்க. அவங்க வந்து உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. இல்ல யாரையாவது காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து பொய் சொல்லியிருப்பீங்க. அதனால ஒரு பெரிய கஷ்டத்துல போய் மாட்டிட்டு இருப்பீங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்திருப்பீங்க. அது சரியான டிசிஷன்னா போகும்னு நெனச்சு நீங்க எடுத்திருப்பீங்க. பார்த்தா அது வந்து தப்பான வழியில கொண்டு போய் விட்டுருக்கும். இல்ல யாரையாவது ரொம்ப பிளைண்டா நம்பியிருப்பீங்க. அவங்க உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. இல்ல யார்கிட்டயாவது அவங்கள நம்பி பணம் குடுத்து, அவங்க திருப்பி குடுக்காம உங்கள பயங்கரமா ஏமாத்தியிருப்பாங்க. இல்ல பிசினஸ்ல வந்து பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாம கூட உங்கள நெறைய பேர் ஏமாத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் லேட்டரா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த மாதிரி யாரையாவது நம்பி ஏமாறுறது, ஒரு டிசிஷன் எடுத்து ஏமாறுறது, இப்படி பெரிய வகையில நீங்க மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுல ஏதாவது ஒரு மிஸ்டேக்க அதாவது இன்ன நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த மிஸ்டேக் உங்க மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. ஐயோ! இத நான் வந்து பண்ணியிருக்கவே கூடாது. இன்ன வரைக்கும் எனக்கு வந்து அது கஷ்டப்படுத்துது. இப்ப கூட அந்த பர்சன நெனச்சா, ஒருத்தவங்கள நம்பி ஏமாறுறது அப்படிங்கும்போது, அவங்கள பத்தி நீங்க நெனைக்கும் பொழுதே உங்களோட டெம்பர் அப்படியே ரைஸ் ஆகுது. அந்த அளவுக்கு உங்கள அது ஹர்ட் பண்ணியிருக்கு. இன்ன வரைக்கும் அது வந்து ஹர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்டேக்க நீங்க எடுத்துக்கிட்டு, ஸோ அதுல வந்து என்னெல்லாம் பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு. நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணனால அதுல என்ன பிளஸ்ஸிங் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. 2வது உங்கள வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. என்னன்னா, இந்த மிஸ்டேக்ல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்? அப்படிங்கிற கேள்விய உங்ககிட்ட நீங்க கேளுங்க. இன்னொன்னு அதுல என்னெல்லாம் இந்த மிஸ்டேக்ல என்ன நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு? அதையும் நீங்க வந்து இந்த 2 கேள்வியும் என்ன நான் கத்துக்கிட்டேன்? என்ன நல்ல விஷயம் வந்து இந்த மிஸ்டேக்ல இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு? அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 கேள்வியும் நீங்க கேட்டுட்டு ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸை எழுத ஆரம்பிக்கணும். அதாவது அந்த நீங்க பண்ணின அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களுடைய ஃபியூச்சரை நல்ல விதமா தான் மாத்திருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, அது உங்கள வேற டைரக்ஷன்ல கூப்பிட்டு போய் விட்டுருக்கும். ஆனா நீங்க உங்களுக்குள்ள வந்து அது பயங்கரமான ஒரு தவறு நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் அந்த தவறுனால உங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல டைரக்ஷன்ல அது கொண்டு போய் விட்டுருக்கும். ஸோ அதனால இந்த 2 கேள்வியும் கேட்டுட்டு, அந்த மிஸ்டேக்ஸ்ல ஒரு 10 பிளஸ்ஸிங்ஸ நீங்க எழுத ஆரம்பிக்கணும். இப்போ வந்து இந்த காரு ஃபாஸ்டா போயிட்டு, அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க போலீஸ் அந்த எக்ஸாம்பிளே நீங்க எடுத்துட்டா கூட, அதுல இருக்க பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்க்கு வந்து அவங்க புடிச்சனால, நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்ப பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு, அதுக்குன்னு ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்கு அப்படிங்கும் பொழுது, அந்த ஸ்பீட நீங்க தாண்டி போம்பொழுது, உங்க லைஃப நீங்க வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறீங்க. அது உங்களுக்கும் ஆபத்து, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ஆபத்து. அதுக்கு நீங்க வந்து ஒரு கிரேட்ஃபுல்லா இருக்கலாம். அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். 3வது அதாவது உங்களுடைய ஃபேமிலி இந்த மாரி ஃபாஸ்ட்டா போயி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து உங்க உயிரும் போயிடும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அதனால சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணின மிஸ்டேக்ஸ்ல இருந்து 10 பிளெஸ்ஸிங்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து கேதர் பண்ணி எழுதிட்டே இருக்கலாம் மாஸ்டர். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ எம் கிரேட்ஃபுல் டு த போலீஸ், தே மஸ்ட் see ஹார்ட் பிரேக்கிங் சிச்சுவேஷன் எவ்ரி டே அண்ட் ஆல் தே ஆர் ட்ரையிங் டு டூ இஸ் ப்ரொடெக்ட் மை லைஃப் அண்ட் மை ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க ஒன்னொன்னு இதை நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு 10 விஷயங்கள் வந்து அந்த இன்சிடென்ட்லயே என்ன பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. I am grateful to the police for making sure that I arrived home safely and walked through the door to my family as I usually do. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வீட்டுக்கு போய் சேஃபா சேர்ந்தாங்களான்னு பார்த்துருக்காங்க, செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு நம்ம வந்து செய்த தவறுனால அதுல இருந்து லேர்ன் பண்ண லெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதே மாதிரி அதுல பிளஸ்ஸிங்ஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னு பண்ணும் பொழுது என்ன என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நீங்க வந்து அந்த பெயின் அண்ட் சஃபரிங் அப்படிங்கிறத சுமந்துட்டு இருப்பீங்கல்ல, அது வந்து விஸ்டமா நீங்க மாத்துறீங்க. அதுக்கப்புறம் உங்க லைஃப் வந்து எப்படின்னா, அந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்லயும் உங்களுக்கு வந்து என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு, அது மோசமான சூழ்நிலை இருந்தா கூட, நீங்க வந்து அதுல என்ன பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்பவே இன்னைக்கே என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ, அந்த மிஸ்டேக்ல இருந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் என்னன்னு பாருங்க. அதுக்கு இந்த மேஜிக்கல் பிராக்டிஸ நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இதுல அந்த பிராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 10 பிளஸ்ஸிங்ஸ எழுதுறது. மார்னிங் வந்து 10 பிளஸ்ஸிங்ஸ் எழுதுவோம்ல, அது ஒண்ணு.
செகண்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் சூஸ் பண்ணணும். அந்த மிஸ்டேக்ல 10 பிளெஸிங்ஸ் என்னன்னு நீங்களே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது. இதுலேருந்து என்ன நான் லேர்ன் பண்ணேன்? ஸோ இதுலேருந்து என்ன நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சது? அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நைட் வந்து அந்த கூழாங்கல் கையில வச்சுட்டு அன்னைக்கான நல்ல விஷயங்களுக்கு நீங்க நன்றி சொல்லுது. அதுதான் இங்க இருக்கு. ஸோ அதனால இந்த 2 பிராக்டிஸையுமே நீங்க இன்னைக்கு பண்ணி பாருங்க. முக்கியமா இந்த மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிற இந்த இத வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா நல்லாருக்கும். ஸோ இதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க மாஸ்டர். தேங்க் யூ ஆல். நான் இதோட செஷன் எண்ட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்.